ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்துச்சு. அதன் பின்னர் எந்த கட்சிக்கு மக்கள் வாக்கு அளித்தனர் என்ற பேச்சு எழுந்தபோது 10ல் 8 பேரு தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பேரிடியே இறங்கியிருக்கு. இதற்கு காரணம் இந்த தேர்தல்ல விஜயோட கூட்டணி வைக்க ராகுல் விரும்பினாரு. அதனை செல்வ பெருந்தகை தான் தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு பலர் சொல்றாங்க. இப்பொழுது அது அவரின் தலைவர் பதவிக்கே வேட்டு வச்சிருக்கு. அடுத்ததாக அந்த பதவிக்கு யாரெல்லாம் முயல்கிறார்கள் என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் களத்துல பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையில மாற்றம் ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்பொழுது தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை தான் இருக்காரு. இந்த பதவிக்கு இவர் சுமார் 2 ஆண்டுகள் கடந்துருச்சு. தமிழகத்துல நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி யாரோட கூட்டணி வைப்பது என்கின்ற பஞ்சாயத்து பெரும் விவாதத்தையுமே அரசியல் களத்துல ஏற்படுத்தியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள், அதாவது மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் தாவேக்காவோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம் என வெளிப்படையாகவே கருத்து சொன்னாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்போன்ஸ், சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திமுகவோட கூட்டணி வைப்பதே நமக்கு பாதுகாப்பு என டெல்லி மேலிடத்துல வலியுறுத்தி வந்தாங்க. ராகுல் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என முதல்ல கூறப்பட்டது. பிறகு செல்வ பெருந்தகை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேவுடன் பேசி திமுக கூட்டணியை இறுதி செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்தே இந்த தொகுதி பங்கீடும் முடிவடைந்தது. காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி மலர்ந்தாலும் களத்தில் அது பெரிய அளவுல எதிரொலிக்கல அப்படின்னே சொல்லலாம். பல இடங்கள்ல திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினருக்கு போதிய அளவுல ஒத்துழைப்பு வழங்கல அப்படின்ற ஒரு முணுமுணுப்பும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எழுந்தது. மற்றொரு புறம் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுடன் ராகுல் இணைந்து பிரச்சாரம் செய்தால் தேர்தல் களத்துல நன்றாக எடுபடும் என 2 கட்சி நிர்வாகிகளும் விரும்பினாங்க. ஆனால் ராகுல் தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வரவே ஆர்வம் காட்டாமல் இருந்தார். அதோடு செல்வ பெருந்தகையுடன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அவர் விரும்பவில்லை என்கின்ற தகவலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள உலவியது. திமுக தரப்புல ராகுல் ஸ்டாலின் இணைந்து பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதா என கேட்டதற்கு காங்கிரஸ் தரப்புல பதில் சொல்ல முடியல. ராகுல் தமிழகத்துல 2 நாட்கள் பிரச்சாரம் செய்தாரு. அதுல செல்வ பெருந்தகை செய்த மொழிபெயர்ப்பும் சொதப்பியது. இதனால செல்வ பெருந்தகை மீது கடும் வருத்தத்திலையும் ராகுல் காந்தி இருந்தாரு. ராகுல் காந்தி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது செல்வ பெருந்தகை போட்டியிடக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு ராகுலை பிரச்சாரத்திற்கும் அழைத்திருக்காரு. ஆனால் அவர் பொன்னேரிக்கு பிரச்சாரத்திற்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்காரு. இதனால செல்வ பெருந்தகையுடன் ராகுலின் பிணக்கு அதிகமாயிருக்கு. ஏற்கனவே தமிழக கூட்டணி விஷயத்துல செல்வ பெருந்தகை ராகுலுடன் ஒத்து போகாததால இனியும் மாநில தலைவர் பதவியில நீடிக்கக்கூடிய எண்ணத்தை அப்போதே செல்வ பெருந்தகை கைவிட்டிருக்கிறார் அப்படின்னே பலர் சொல்றாங்க. இதனால தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் முதற்கட்டமாக மாநில தலைவர் பதவியை மாற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை பிடிக்க இப்போதே ரேஸ் ஆரம்பித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டவர்களுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் செல்லக்குமார், சொர்ணா சேதுராமன், மெய்யப்பன் என பலரும் இந்த பதவிக்கு மோத ஆரம்பிச்சிருக்காங்களாம். ராகுலின் நெருக்கத்தை பயன்படுத்தி சீட் வாங்க மாணிக்கம் தாகூர் நினைக்கிறார். பிரியங்காவின் துணையுடன் இந்த பதவியை பிடிக்க ஜோதிமணியும் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் மூலம் கார்த்தி சிதம்பரமும் காய் நகர்த்துகிறார்கள். செல்லக்குமார் வயது 60 கடந்துவிட்டது. அதனால அவருக்கு வாய்ப்பு குறைவு என்கிறார்கள். 60 வயதுக்கு குறைவான தீவிர செயல்பாட்டாளர் ஒருவரையே மாநில தலைவராக ராகுல் நினைக்கிறார்.
தாவேக தமிழகத்துல வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருந்தால் மாணிக்கம் தாகூருக்கு தலைவர் வாய்ப்பு கிடைக்கலாம் என்கிறார்கள். அதே நேரம் கார்கே மாநில தலைவர் மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார் என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. ஒருவேளை மாற்றம் உறுதியானால் அதுல தன்னுடைய ஆதரவாளர் இருக்க வேண்டும் என கார்கேவும் திட்டமிடுகிறாராம். இதனால காங்கிரஸ் மாநில தலைவருக்கான ரேஸ் இப்போதே வேகம் எடுத்திருக்கு. ஆட்சிக்கு யார் வருவார்கள் என தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருந்து வரக்கூடிய நிலையில அதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் கிளம்பி இருக்கக்கூடிய இந்த போட்டி வித்தியாசமாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.